யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு காசு கொடுத்திருந்தாரு அப்படின்னா எதை பத்தியும் இத்தனை வருஷமா யோசிக்காம ஒரு கட்சியில இருந்தவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா ஜெயிச்சிருக்க இவரோட கட்சிக்கு வர்றதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துப்பாங்க. எவ்வளவு பணம் போயிருக்கும். ஆர்கே நெடுமணி யாரு பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது கடைசியில கமெண்ட்ல டிஎம்கே ஷேர் என்டிகே ஜிபி அப்படின்ட்டு நான் பேசுறது கரெக்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பணம் வாங்கியிருந்தா எவ்வளவு பேச்சு பேசுன, எப்படிப்பட்ட பேச்சு பேசுன சீமான் அவர்கள் இப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பவளவேல பாப்பா மாதிரி. ஏன் பாப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன், எவ்வளவு செக்கா கேஷா இல்ல பொட்டியா? நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருந்தா விலாத்தி குலத்தை பத்தியும் விஜயலட்சுமி மேடமோட வாழ்க்கை பத்தியும் ஒரு பதிவு கூட போடலையே மேடம். ஜிபிஏவா பேடிஎம்மா என்ன பண்ண சார் இணைஞ்சிருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் அப்படின்றாங்க. டிஎம்கேல இல்லாத பணமா? 10 லட்சம் கோடி இன்னும் கணக்கே வரல. அங்க இல்லாத பணமா நான் கேக்குறேன்? பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்ப அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே, அங்க போயிருக்க வேண்டியதானே. ஏன் தாவேக வந்தாங்க? நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் தாவேகாக்கு வந்தாங்க. நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா அது தாவேகா கட்சியில நெஞ்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான், வரவேற்போம். கமெண்ட்.